பக்ரீத் வந்தாலே நம்ம வீட்டில் சமைச்சதுக்கப்புறம் மிச்சப்பட்ட அந்த கறி வந்து உப்பு கணம் வந்து எல்லாருமே போட்டிருப்போம். இந்த உப்பு கணத்தையும் முட்டையை மட்டும் சேர்த்து காயெல்லாம் எதுவுமே சேர்க்காம பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு சூப்பரான ஆணம் தான் பார்க்க போகிறோம். மண் சட்டியில் இன்றைக்கி தாளிக்க போகிறேன். மண் சட்டியில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் தாளிக்கிறதுக்கு ஒரு 5-6 வெந்தயமும் அது கூட 1/4 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து புரிஞ்சதுக்கப்புறம் தட்டி வச்ச உப்பு கணத்தை நல்லா பிச்சு போட்டுக்கணும். 2 பேருக்கு நல்லா சாப்பிட்ற அளவுக்கு நான் இன்றைக்கி சமைக்கிறேன். சிம்லேயே வச்சு நல்லா உப்பு கணம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கையளவு பூண்டும் ஒரு கையளவு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு தக்காளி வந்து இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், புளி வந்து கம்மியாக இருக்கணும். அதனால் அரைச்சி தக்காளி ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். உப்பு கணம் பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்கணும். தக்காளியுடைய பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் மசாலாத்தூள் சேர்த்துக்குருவோம். 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூளும் 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அது கூட 2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஆணம் வந்து நமக்கு தண்ணியாக தான் இருக்கணும். ஏன்னா பூண்டு சின்ன வெங்காயம் மட்டும் சேர்க்குறதுனால திக்காக வராது. அதனால் மசாலாத்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க. மசாலா அதிகமாக சேர்த்தா டேஸ்ட்டு குறைஞ்சி போயிடும். சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சிட்டு இந்த ஆணத்துக்கு சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு சிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா பச்சை வாசனை போகணும். ஆணம் வந்து எங்கள் வீட்டில் எப்போ செஞ்சு தருவாங்கன்னா, குழந்தை பெற்று ஃபஸ்ட்டு தலைக்கு தண்ணி ஊற்றுற அன்னைக்கு இந்த ஆணம் செஞ்சு காலையிலே சாப்பாடு வடித்து நமக்கு வந்து முட்டை நிறையா போட்டு தருவாங்க. குழந்தைக்கு நிறையா வந்து பால் கிடைக்கும் அப்படின்றதுனால. குறைஞ்சது வாரத்தில் 2-3 நாள் வந்து இந்த ஆணை செஞ்சு தந்துடுவாங்க குழந்தை பெற்ற டயத்தில். காலையில் டிஃபனுக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆணை வந்து நல்லாயிருக்கும். இதில் அதிகமாக பூண்டு சேர்த்துருக்கிறதுனால குழந்தைக்கும் வயிற்று பிரச்சனை எதுவும் இருக்காது, நமக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் அடிக்கடி இது வந்து செஞ்சு தருவாங்க. கடைசியாக 2 முட்டை பொரித்து போட்டுட்டு நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டோன்னா சூப்பரான உப்புக்கண்ட ஆணை ரெடி ஆயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு குழந்தை பிறந்தால் இது மாதிரி செஞ்சு கொடுங்க.